கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றும் இந்த அதிகாலை ஜெபவேளையிலே ஒரு அற்புதமான காரியத்தை தியானிக்கப் போகிறோம், தியானித்து ஜெபிக்கப் போகிறோம். சந்தேகமே இல்லை, உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். நிச்சயமாய் சந்தேகமே இல்லை. மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தேகமே இல்லை, உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதமான அதிகாலை ஜெபம் இது. ஐயா, எப்படி இப்படி சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமாய் என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ என்று கேட்ட அன்பின் ஆண்டவர் நம் மத்தியிலே இருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் ஆபிரகாமுக்கு கொடுத்த நல்ல ஆசீர்வாதங்களை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் என்றென்றும் இருக்கும்படியாய் கொடுப்பார் என்பதிலே மாற்றமே இல்லை. அது வேத சத்தியம். வேத சத்தியம். ஒருவனும் மாற்ற முடியாத, ஒருவரும் மாற்றி பேச முடியாத அற்புதமான ஒரு சத்தியம். நிச்சயமாய் கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடி கர்த்தர் நிச்சயமாய் ஆபிரகாமுக்கு என்ன ஆசீர்வாதங்களை சொன்னாரோ அந்த அற்புதமான மகிமையான ஆசீர்வாதங்கள் எல்லாம் நிச்சயமாய் விசுவாச மார்க்கத்தார்களாய் காணப்படுகிற ஆபிரகாமின் பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். நீங்கள் விசுவாச மார்க்கத்தாராய் எவர்கள் காணப்படுகிறார்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக என்று கலாத்தியர் 3:7 பவுல் அற்புதமாக சொல்லி இருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, 9ஆம் வசனத்திலே அந்த படி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடைய ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்றல்லவா சொல்லப்பட்டிருக்கிறது. நிச்சயமாய் கர்த்தர் ஆபிரகாமை எப்படி ஆசீர்வதித்தாரோ அப்படியே உங்களுக்கும் அதே ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்று வேதத்திலே திட்டமும் தெளிவுமாக சொல்லப்பட்டிருக்கிறது. 14ஆம் வசனத்திலே ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கும் வரும்படியாய் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு கர்த்தர் என்ன அற்புதமான ஆசீர்வாதங்களை கொடுத்தாரோ அதே ஆசீர்வாதங்களை கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளுகிறோம் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள். ஐயா, விசுவாசிகளின் தகப்பன் ஆபிரகாம் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் நீங்கள் தேவ புத்திரராய் தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறீர்களே, இதைவிட பெரிய ஸ்லாக்கியம் என்ன இருக்கிறது? நீங்கள் சொல்ல முடியும், என் தகப்பனுக்கு உள்ளதெல்லாம் எனக்கு உள்ளது, என் தகப்பனுக்கு உள்ளதிலெல்லாம் எனக்கு நியாயமான நீதியான பங்கு இருக்கிறது என்று ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் உறுதியாய் நம்ப முடியும் என்பதை மறந்து விடாதிருங்கள். என் தேவ பிள்ளைகளே, என்ன சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி, எத்தனை இடர்பாடுகள் சிக்கல்களிலே இருந்தாலும் சரி, ஒருவேளை நீங்கள் உயர்வும் உன்னதமான நிலைமையிலே இருந்தாலும் சரி, ஆபிரகாமுக்கு கொடுத்த அற்புதமான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படியாய் கர்த்தர் கொடுப்பார். ஐயா, அப்படி என்ன ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்தார் என்று வாசித்து பார்த்தோமானால், ஆதியாகமம் 12 கர்த்தர் இப்படியாக சொல்லுகிறார்: ஆபிரகாமே, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். Mighty and holy God, hallelujah. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. ஐயா, இதை எவரும் நான் நம்ப மாட்டேன், எனக்கு நடக்கும் என்று நான் நம்ப முடியவில்லை, அல்லது இதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை, நம்ப முடியவில்லை, என் சூழ்நிலைகளை பார்த்தால் நான் இப்படியெல்லாம் நம்பி விசுவாசிக்க முடியவில்லை என்று சொல்லக்கூடாது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, என்ன சூழ்நிலை இருந்தாலும் சரி, எத்தனை பிரச்சனைகள், இடர்பாடுகள், எத்தனை சோதனைகள், எத்தனை ஆபத்துகளின் மத்தியிலே நீங்கள் குடியிருந்து கொண்டு இருந்தாலும் சரி, நிச்சயமாய் நீங்கள் நம்ப வேண்டும், நான் ஆராதிக்கிற தேவன், நான் விசுவாசிக்கிற
விசுவாசிக்கிற தேவன் என்னை பெரிய ஜாதியாக்கி என்னை ஆசீர்வதித்து என் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, அவரை விசுவாசிக்கிற விசுவாச மார்க்கத்தாராய் இருக்கிற எனக்கும் அதே ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். தந்தையின் வாக்குத்தத்தங்களை எல்லாம் கிறிஸ்துவுக்குள் அவைகள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. நிச்சயமாய் என் வாழ்க்கையிலே பலிக்கும் என்று விசுவாசியுங்கள். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் உங்கள் விசுவாசத்தின்படியே ஆகும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளை, இன்னும் கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்ன நல்ல வார்த்தைகளை மறந்து விடாதீர்கள். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். எத்தனை ஒரு அற்புதமான காரியம் பாருங்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மாற்றமே இல்லை, மாற்றமே இல்லை. அல்லேலூயா! எத்தனை அற்புதமான ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் பாருங்கள். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆபிரகாமே உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும். Mighty God, mighty God, hallelujah. இன்று நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லட்டும் என் அன்பு தேவ பிள்ளைகளே. என்னுடைய பெயர் ரவிச்சந்திரன். என் தகப்பனார் எனக்கு இட்ட பெயர் ரவிச்சந்திரன். எப்பொழுது நான் என்னுடைய அரசாங்க வேலையை, என் மனைவியுடைய வேலையை, நான் செய்து கொண்டு வந்த பிசினஸை மற்றும் நான் படித்திருந்த வழக்கறிஞர் பட்டம், என் வாழ்க்கையிலே இருந்த அரசியல் பொறுப்புகளை எல்லாம் அள்ளி வீசிவிட்டு கர்த்தருக்காக புறப்படும் வேண்டும் என்று நான் நினைத்தேனோ, அன்று இரவே கர்த்தர் சொப்பனத்தில் எனக்கு கொடுத்த 3 தரிசனங்களிலே இரவு சொப்பனத்திலே கர்த்தர், இனி நீ ரவிச்சந்திரன் அல்ல, ரவி ஆபிரகாம் எனப்படுவாய் என்று கர்த்தரே கொடுத்த அற்புதமான பெயர் என்பதை இன்று நான் சொல்லிக் கொள்வதிலே சந்தோஷப்படுகிறேன். நிச்சயமாய் ஆபிரகாம் என்று உங்களுக்கு பெயர் கொடுத்தாரோ இல்லையோ, ஆனால் நிச்சயமாய் நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியாய், ஆபிரகாம் சுதந்தரித்தவற்றை எல்லாம் சுதந்தரிப்பதற்கு உங்களுக்கு நீதி உள்ள கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். நிச்சயமாய் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அவரே பெரிய ஜாதியாக்கி உங்களை ஆசீர்வதித்து உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவார். ஒரு காரியத்தை நன்றாக நினைவில் கொள்ளுங்கள். ஆபிரகாமின் சந்ததி நீங்கள். உங்கள் ஆசீர்வதிக்கிறவர்கள் பூமியிலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள். உங்களை சபிக்கிறவர்களை அவரே சபிப்பார். ஹல்லேலூயா! நீங்கள் எவரையும் சபிக்க கூடாது. உங்களை சபிக்கிறவர்களை, உங்களுக்கு விரோதமாய் போராடுகிறவர்களை, உங்களையும் உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடுகிறவர்களை இந்த அற்புதங்களின் ஆண்டவரே அவரே பார்த்துக் கொள்ளுவார். உங்களுக்காக யுத்தம் செய்கிறவரும் வழக்காடுகிறவரும் உங்களுக்காக பரிந்து பேசுகிறவரும் அவரே. உங்களோடு என்றென்றுமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியாகிய தேவனே அதை செய்து முடிப்பார் என்பதை மறந்து விடாதீர்கள். உங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல வாக்குத்தத்தங்களை குறித்து சந்தேகமே பட வேண்டாம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் ஒரு காரியத்தை நன்றாக மனதிலே கொள்ளுங்கள். 1ஆம் வசனத்திலே கர்த்தர் சொன்னபடி கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டுவிட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்று சொன்னது போல, ஒருவேளை என் அன்பு சகோதர சகோதரிகள் அப்படியாய் ஊழியத்தின் நிமித்தம் கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் புறப்படாமல் இருந்தாலும் கூட, நீங்கள் புறப்பட வேண்டியதெல்லாம் உலகத்தார் நினைக்கிறது போல் நினைக்காதிருங்கள். உங்கள் தகப்பன் வீட்டார் நினைப்பது போல் நினைக்காதிருங்கள். உங்கள் தகப்பன் வீட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் போல் ஒருவேளை நீங்கள் வாழாதிருங்கள். நிச்சயமாய் கர்த்தருக்காய் வைராக்கியமாய் பயப்படாதபடி, சந்தேகம் இல்லாதபடி விசுவாசத்தோட கர்த்தர் எங்களுக்கு சொன்னவைகளை செய்து நிறைவேற்றுவார். கர்த்தரை இன்னும் நீதியாய் விசுவாசத்தோடு நாங்கள் பின்பற்றுவோம் என்று உங்கள் தகப்பன் வீட்டை விட்டு புறப்படுங்கள். எதற்கெடுத்தாலும் பயப்படுகிற, எதற்கெடுத்தாலும் அவிசுவாசமாய் யோசிக்கிற, எதற்கெடுத்தாலும் சந்தேகப்படுகிற தகப்பன் வீட்டை விட்டு புறப்படுங்கள். அல்லேலூயா! நமக்கு மாம்சத்திலே ஒரு பயம் இருக்கிறது, ஒரு பலகீனம் இருக்கிறது, ஐயா ஒரு சந்தேகம் இருக்கிறது. நடக்குமோ நடக்காதோ, நாங்கள் எப்படி இருப்போமோ என்ற எத்தனையோ எண்ணங்கள் இருக்கிறது. இது எல்லாம் ஒருவேளை தகப்பன் வீடு போல உங்களை அடைத்து வைக்காதபடி தகப்பன் வீட்டை விட்டு வெளியேறுங்கள். அல்லேலூயா!
கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நம்புங்கள். நிச்சயமாய் அவர் எங்களுக்கு சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றுவார் என்று ஊழியங்களிலும் ஊழிய காரியங்களிலும் அக்கறையாயிருங்கள். அன்பு தேவ பிள்ளைகளை, நிச்சயமாய் அவர் சொன்ன நல்ல ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே பலிக்கும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மேன்மை அடைவீர்கள், மகிமை அடைவீர்கள். கர்த்தரே உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பெருக பண்ணுவார். உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களை அவர் நிச்சயமாய் 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 ஆசீர்வதிப்பார். உங்களை சபிக்கிறவர்கள் யாராயிருந்தாலும் சரி, என் அன்பு சகோதர சகோதரிகளே, யாராயிருந்தாலும் சரி, ஒருவேளை குடும்ப உறுப்பினர்களாய் இருந்தாலும் சரி, ஒருவேளை உங்கள் உறவினர்களாய் ஊராராய் இருந்தாலும் சரி, உங்களை சபிக்கிறவர்கள், மைட்டி காட், கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அவர்கள் சபிக்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள். நீங்கள் அவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்று நீங்கள் ஒருவேளை ஒரு சாபத்தின் சின்னமாய் அல்லது ஒரு வறுமையின் சின்னமாய் அல்லது எல்லாவற்றிலும் குறைந்து போன சாம்பலிலும் தூசியிலும் குப்பையிலும் கிடக்கிறது போல் இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இவையெல்லாம் செய்ய போகிற கர்த்தர் இவை எல்லாவற்றையும் செய்து பூமியில் உள்ள வம்சங்களை எல்லாம் உங்களுக்குள்ளே ஆசீர்வதிப்பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, பூமியின் வம்சங்கள் எல்லாம் உங்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும். சாபமாய் இருந்த உங்களை ஆசீர்வாதத்தின் சேனலாய், ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் மாற்றுவார். ஐயா, வறுமையிலும் தோல்வியிலும் கடனிலும் அகப்பட்டிருக்கிற உங்களை நிச்சயமாய் ஆசீர்வாதத்தின் சேனலாய் மாற்றுகிறது இந்த தேவனுக்கு லேசான காரியம் என்பதை மறந்து விடாதிருங்கள். விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளுங்கள். ஐயா, தகப்பன் வீட்டை விட்டு புறப்படுங்கள். பாருங்கள், அப்படியாய் ஆபிரகாமுக்கு சொன்ன மாத்திரத்திலே 4ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். ஹல்லேலூயா. நீங்களும் இன்று சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு, பயப்படாமல் தைரியத்தோடு, ஐயா, எந்த விதத்திலும் சந்தேகமோ பயமோ இல்லாதபடி விசுவாசத்தோடு எழும்புங்கள். தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல வாக்குத்தத்தங்களை சுதந்தரியுங்கள். இந்த அதிகாலை ஜெபவேளையிலும் இரவு ஜெபவேளையிலும் தேவனுடைய வார்த்தையை பேசுங்கள். உங்களுக்காக, உங்களை குறித்து கர்த்தர் சொல்லி இருக்கிற நல்ல வார்த்தைகளை எங்களோட கூட சேர்ந்து ஜெபியுங்கள். இந்த ஜெபத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, கூட சேர்ந்து ஜெபிக்கிறவர்களாய் ஜெபியுங்கள். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதாய் இருக்கும். நீங்கள் மேன்மை அடைவீர்கள் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது ஜெபிப்போம். இந்த பிரசங்கத்தின் ஜெபத்தின் தொடர்ச்சி இன்று இரவு ஜெபத்திலே நிச்சயமாக இந்த ஆசீர்வாதத்திற்கு ஏதுவான வார்த்தைகளை பேசி இன்று இரவு ஜெபத்திலே ஜெபிப்போம். அந்த இரவு ஜெபத்தையும் காண தவறிவிடாதிருங்கள். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய எங்கள் அருள்நாதர் இயேசுவின் நாமத்தினாலே அப்பா, உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீங்க பேசிய நல்ல வார்த்தைகளுக்காக, எங்களுக்காக வேதத்திலே எழுதி கொடுத்திருக்கிற நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. என் அன்பு சகோதர சகோதரிகளை, அவர்கள் பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெரிய ஜாதியாக்கி அவர்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் ஐயா, உமக்காக வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் இவர்கள் பெயரை பெருமைப்படுத்துவீராக. இவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படியான தேவ தயவு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டாகட்டும். புதிய தொழில்களை கொடுக்கும்படியாய் இவர்கள் நினைத்து பார்த்திராத, எதிர்பார்க்காத அற்புதமான அதிசயமான காரியங்கள் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நடக்கும்படியாய் கர்த்தாவே உங்க அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தொழில்களை தொடங்குவதற்கும், வேலை செய்வதற்கும், வேலை நாடுகளுக்கு செல்வதற்கும், ஊழியம் செய்வதற்கும், ஐயா, இன்னும் பல்வேறு காரியங்களுக்கும் காசு இல்லை, பணம் இல்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கிற, கடனிலும் கஷ்டத்திலும் தோல்வியிலும் அடைபட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். என் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே, நீர் என்ன சூழ்நிலைகளை ஏற்படுத்துவீரோ, நீரே காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் என்று தானியேல் 2:21 சொல்லப்பட்டிருக்கிறபடி என் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்காக காலங்களையும் சூழ்நிலைகளையும் சமயங்களையும் மாற்றுவீராக.
நன்றி செலுத்துகிறோம். இவர்களை பெரிய ஜாதியாய் மாற்றும்படியாய் என் தெய்வமே, நீங்க கொடுத்த வார்த்தையின்படியே சின்னவனை 1000 சிறியவனை பலத்த ஜாதியுமாய் மாற்றுவேன், கர்த்தராகிய நான் இதை ஏற்ற காலத்திலே தீவிரமாக நடப்பிப்பேன் என்று சொன்னீங்களே ராஜா, அப்படியே செய்து முடிக்கும்படியாய் என் தெய்வமே உம்முடைய கரத்திலே உம்முடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இவர்கள் பெயரை பெருமைப்படுத்துவேன், எங்கள் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்ன உம்முடைய வார்த்தைகள் எல்லாம் இன்றே நிறைவேறும்படியாய் நல்ல செய்திகள் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக, அவர்கள் பிள்ளைகளுக்காக கடந்து வரட்டும். இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே அதற்கு இருக்கிற தடைகள் எல்லாம் மாறி போகும்படியாய், அதற்கு இருக்கிற குழப்பங்கள் எல்லாம் மாறி போகும்படியாய், பிசாசு எந்த விதத்திலும் அவைகளை தடை செய்யாதபடி இயேசுவின் நாமத்தினாலே அவற்றை சுதந்தரித்துக் கொள்ளுகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களை, ஐயா எங்களை ஆசீர்வதிக்கிறவர்களை கர்த்தரே ஆசீர்வதிக்கும்படியாய், ஓ லார்ட் எங்களை சபிக்கிறவர்களை கர்த்தரே பார்த்துக் கொள்ளும்படியாய், எங்கள் குடும்பங்கள் மாத்திரமல்ல, எங்கள் உறவினர்கள் மாத்திரமல்ல, எங்கள் ஊரார் உற்றார் உறவினர்கள் மாத்திரமல்ல, பூமியின் வம்சங்கள் எல்லாம் எங்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்ன நல்ல வார்த்தைகள் எல்லாம் இன்று கடனிலும் கஷ்டத்திலும் தோல்வியிலும் நஷ்டத்திலும் அவமானத்திலும் அகப்பட்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் மூலமாகவும் அவர்கள் பிள்ளைகள் மூலமாகவும் கர்த்தாவே, ஓ லார்ட் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் உம்முடைய பிள்ளைகளை உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் அப்படியே செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். என் நல்ல தெய்வம், நீர் அப்படியே செய்து முடிக்க போகிறதற்காக உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். பெரிய காரியங்களை செய்வீராக. ஒருவரும் கெட்டு போகாதபடி என் தேவனாகிய கர்த்தர் இவர்கள் குடும்பங்களிலே ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை செய்யும்படியாய் என் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே உம்முடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. இந்த வீடியோவை, இந்த நிகழ்ச்சியை தாங்கிய அன்பு சகோதரி ஈரோட்டை சார்ந்த கீதா என்கிற அன்பு சகோதரிக்காகவும் நீர் கொடுத்த அன்பு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் கொடுத்த அன்பு மகனுக்காக மகளுக்காக ஜெபிக்கிறோம். என் தெய்வமே, பிள்ளைகளுக்கு இருக்கிற வாழ்க்கையிலே இருக்கிற எல்லா சேலஞ்சுகளையும் கர்த்தர் மாற்றும்படியாய், எல்லா கடன் பிரச்சனைகள், எல்லா உபத்திரவங்கள் எதுவும் இவர்களுக்கு எதிர் நிற்காதபடி ஒரு தெய்வீக அனுக்கிரகம் என் அன்பு சகோதரி கீதாவோடும் அவர்களுடைய பிள்ளைகளோடும் குடும்பத்தோடும் நிற்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எந்த கடனோ கஷ்டமோ எந்த வியாதியோ துன்பமோ இவர்களை தொடாதபடி என் அன்பு தேவ பிள்ளைகளுக்கு முன்பாக திறந்த வாசல்கள் உண்டாகட்டும். ஆச்சரியமான ஆசீர்வாதமான காரியங்கள் நின்று பலிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தடைகள் எல்லாம் மாறி போகட்டும். தேவ சமூகத்திலே வந்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி என் தேவனாகிய கர்த்தர் லார்ட் இந்த அதிகாலை ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளின் பிள்ளைகள் மீதும் ஒரு பூரண கிருபை உண்டாகும்படியாய், ஐயா நீங்க கொடுத்த அற்புதமான ஆசீர்வாதங்கள் இவர்கள் வாழ்க்கையிலே தங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நல்ல செய்தியை, இந்த ஆசீர்வாதமான செய்தியை நண்பர்களுக்கும் ஊரார் உறவினர்களுக்கும் தன் சொந்த பிள்ளைகளுக்கும் ஷேர் பண்ணின கரங்களை கர்த்தர், வீரர்களை கர்த்தர், வீரர்களின் கிரியைகளை வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இவர்கள் மூலமாக செய்திகளை கேட்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்க கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பீராக. என் அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் நம்புங்கள், நிச்சயமாய் நம்புங்கள். சந்தேகமே இல்லை, உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். வேதத்தின்படியே சொல்லுகிறேன். இன்று இரவு நீங்கள் நிச்சயமாய் கவனிக்க வேண்டிய காரியம், இந்த பிரேயரின் தொடர்ச்சி இன்று இரவு ஜெபத்தில் வருது. அது மிக அற்புதமாய் இருக்கும். மறந்து விடாதீர்கள் அதை பார்க்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக.